அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆத்தரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் ஆணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் நம்மை அணைக்கிறவர், எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிறைக்கிறவர். யார் கொடுப்பாங்க? உலகம் நமக்கு நன்மை கொடுக்கறது போல நம்ம கிட்ட இருக்கிறத பிடிக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற என்ன சொல்றாரு? எண்ணற்ற நன்மையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். எண்ணற்ற நன்மையினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். அளவற்ற அன்பினால் நம்மை சிநேகிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏன்னா அவருடைய சிறகுகளின் மறைவிலே நாம் அடைக்கலமாயிருப்போம். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர்கிட்ட நாம் சொல்லுவோம், உங்க அடிமை நாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் ஆணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் நம்மை அணைக்கிற தேவனாகிய கர்த்தர் எண்ணற்ற நன்மையினால் நம்மை நிறைப்பார். நிச்சயமான ஆசீர்வாதங்களை நம்ம கொடுப்பார். நிச்சயமான அவருடைய கிருபைகளை, தாவீதுக்கு அள்ளின நிச்சயமான கிருபைகளால் கர்த்தர் நம்மை நிறைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய சிறகுகளின் மறைவிலே அடைக்கலமாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிறகுகள் மறைவிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் எல்லா தீமைக்கும் நம்மை விலை காத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வருகிற எந்த ஆபத்தும் நம்முடைய குடும்பத்தை தொடாது என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லுகிறோம். இது நடக்கும். ஆமென். God bless you. Have a wonderful day.